நான் சொல்லுகிறேன், இப்பொழுது திராவிட இயக்கம் 100 ஆண்டு வளர்ச்சி பெற்றுவிட்டது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இந்த கழகத்திற்கு தேவை இருக்கிறது. அந்த பொறுப்பு நம்முடைய தளபதியினுடைய தோள்களில் விழுகிறது என்று சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்றாலும் இன்னொரு முறை சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றேன். நம்முடைய நாட்டில் ரிலே ரேஸ் என்று ஒரு தொடர் ஓட்டம் உண்டு. அந்த தொடர் ஓட்டத்தில் ஒவ்வொரு கூட்டமும் ஒரு குச்சியை ஒருவன் எடுத்துக்கொண்டு ஓடுவான். ஒரு சுற்று வந்தது இன்னொரு கையிலே கொடுப்பான். இப்படி 5 பேர் 6 பேர் தொடர்ந்து சுற்றி கொண்டே வருவார்கள். இந்த திராவிட இயக்க குச்சியை நம்முடைய தியாகராஜ செட்டியும் நம்முடைய TM நாயரும் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். தியாகராஜ செட்டி கொடுத்த அந்த குச்சியை பெரியாரிடம் கொடுத்தார். பெரியார் தொடர் ஓட்டத்தில் அந்த குச்சியை அண்ணாவிடம் கொடுத்தார். அண்ணா தொடர் ஓட்டத்தில் அந்த குச்சியை கலைஞரிடம் கொடுத்தார். இப்பொழுது இன்னமும் அந்த தொடர் ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தொடர் ஓட்டத்தில் வருகின்றவன் அந்த கோடு வந்தவுடன் திடீரென்று நின்று கொண்டு அடுத்தவனிடம் குச்சியை கொடுக்க மாட்டான். கோட்டை கடந்து வந்தவன் ஓடிக்கொண்டே இருப்பான். வாங்க போகின்றவனும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பான். கொடுக்கிறவனும் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை, வாங்குகிறவனும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பான். கொடுக்க போகின்றவனுடைய ஓட்டம் உச்சநிலையை அடைகின்ற போது வாங்க போகின்றவனுடைய வேகமும் உச்சநிலையை அடைந்து விட்ட ஒரு நிலையில் கொடுக்கின்றவன் எப்பொழுது அந்த குச்சியை கொடுப்பான், வாங்குகின்றவன் எப்பொழுது வாங்குவான் என்பது கொடுப்பவனுக்கும் வாங்குவனுக்கும் தான் தெரியும். இப்பொழுது கலைஞரும் ஓடிக்கொண்டிருக்கிறார், கோட்டை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகள் காத்த கழகம் அடுத்தவன் கையிலே இந்த தொடர் ஓட்டம் போக வேண்டும். கோட்டை கடந்து அவரும் விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். வேகம் குறையாமல் வேகம் எடுத்து தளபதி இந்த குச்சியை வாங்குவதற்கு பக்கத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு நிமிடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அந்த குச்சி மாற்றம் நிகழும். தொடர் ஓட்டம் தளபதியின் வாயிலாக தொடங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.